Wow. Nice. Looks very nice actually. You will see my recording skill, Padma, today. Today only I found. Like each and every person is getting new their hobbies Yeah. coming out. Okay. Previous. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு டேட் 21 சாட்டர்டே. ஹாப்பி சாட்டர்டே. ஸ்டார்டிங் ஃபுட்டேஜ் பார்த்தீங்களா? எனக்கு வந்து அந்த ட்ரீ ஹக் பண்ணுறது அவ்வளோ 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 பிடிக்கும். ஸோ இங்கே வந்து அன்னைக்கு என் ஃப்ரெண்டு சரி நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக அந்த ஃபுட்டேஜ் அப்படியே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த எடிட் பண்ணாமல். ஸோ இந்த வின்டர் மார்னிங்ஸ் இருக்கே, ஆஹா, மார்கழி மாதம் ஏர்லி மார்னிங் அந்த பனி, அந்த காற்று, அதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படி ஃப்ரெஷ். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வின்டர் மார்னிங்ஸ். ஆனால் நாளையோட லேட்டாக தான் தூங்கி எந்திரிச்சுக்கு போகிறேன், ஏன்னா பசங்களுக்கு வின்டர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இதோட 2 ஜான்வரிக்கு தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கும் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஜான்வரி முழுக்க வின்டர். ஸோ ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ரோட்டீஸ் அண்ட் ரேப்ஸ் வந்து பசங்களுக்கு நான் பேக் பண்ணி கொடுப்பேன். இது வந்து ரேண்டமாக எடுத்த vlog. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒரு கொலாஜ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபன் சமைக்கிறது, பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது, லஞ்ச் டின்னர், இதெல்லாமே வந்து ரேண்டமாக எடுத்த ஃபுட்டேஜ், ஓகேவா? இப்போ இது என்ன குழம்பு, அது அந்த சட்னி என்ன சட்னின்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே எனக்கு தெரியாது. ஸோ நிறைய வாட்டி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது சில ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும். ஐயோ இது நம்ம போடவே இல்லையா, ஐயோ இது மிஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லி நான் கரெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வீக், ஓகேவா, இந்த வீக் வந்து 2 சூப்பரான நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வீடியோஸ் வந்து போடணும். பாதி எடிட் பண்ணியும் முடிச்சுட்டேன், பட் என்னால் வந்து அது போட முடியல சில காரணத்தினால. சொன்னால் திட்டுவீங்க. ஸோ அது வந்து அடுத்த வாரம் வரும். ஸோ பாருங்கள், அந்த வெயில் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். காலையில் பனி குளூரில் எழுந்திரிச்சிட்டு 5 மணிக்கு, அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த ரூம் ஹீட்டர் வேறு கெட்டு போயிருக்கு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த மிதமான அந்த சன் வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னைக்கு நல்லா வெயில் இருக்குது. ஸோ நியூ இயர் வந்தாச்சு, இன்னும் எவ்வளோ ஒரு 10 நாள் கூட இல்லை. ஸோ நியூ இயருக்கு நம்ம வீட்டில் பார்ட்டி இருக்கும். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து ஒரு 10 வருஷமாக நான் எதுவுமே எடுக்கிறதில்ல. ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருமே வாட்ச் யூர் நியூ இயர் ரெசல்யூஷன். ஸோ மண்ணாங்கட்டினா சுற்றி என்ன நம்ம வந்து வெயிட் லூஸ் பண்ணலாம், இது கிழிச்சிடலாம், அது சாதிச்சிடலாம், அப்படி இப்படியெல்லாம் நம்ம வந்து போடுவோம். ஆனால் ஒன்றுமே இல்லை. அந்த ஜான்வரியோட எல்லா நியூ இயர் ரெசல்யூஷன் மறந்து போயிடும். அதே மாதிரி டிசம்பரில் ஃப்ரெஷ் லிஸ்ட்டு ஸ்டார்ட். ஸோ அதெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ வந்து வித் ஏஜ் கொஞ்சம் விசிட்டமும் வந்துருச்சு இல்லையா? வருஷத்துக்கு நமக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று நான் பெருசாக கற்றுக்கிட்டது என்னன்னா, ஓவர் ப்ராமிஸ் பண்ணி அண்டர் ப்ரொடக்டிவாக இருக்க வேணாம். அதனால் ஒழுங்காக நம்மளால் முடிஞ்சுது, நம்ம கெப்பாசிட்டி ஒழுங்காக அது மட்டும் பண்ணாக்கா போதும். ஸோ இது வந்து என்னோட பர்சனாலிட்டி பற்றி சொல்லிட்டு இருக்கேன், ஓகே? ஜென்ரலைஸ் பண்ணலை. இப்படி தான் எனக்கு ரெசல்யூஷன் நிஜமாகவே ஒர்க் அவுட் ஆகலை. பட் இதனால் நான் நியூ இயர் ரெசல்யூஷன் மட்டமாக பேசல. பண்ணுறவங்க சூப்பராக பண்ணுறாங்க, லைக் ப்ரோ. அவங்க ஃபர்ஸ்ட் ஜான்வரியில் வந்து புது வருஷம் எனர்ஜி வேறு லெவலில் இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், நல்லா ஹை ஸ்பிரிட்டட் மந்த் அது. ஸோ பண்ணுறவங்க பண்ணுறாங்க, அப்படி ஒரு டெடிகேஷன், நல்ல ஒரு சின்சியராக அவங்க நான் கமிட் பண்ணிட்டா என்னோட பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, ஓகே, சாதிக்கிறாங்க. பட் எனக்கு எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதில் எல்லாமே வில் பவர்னு ஒன்று இருக்குது இல்லையா? பட் அதுக்கு மேலே நான் ஒன்று ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னாக்கா, ஹிந்தியில் ஒரு சேயிங் இருக்குது, ஜப் ஜாகா தப் சவேரா. அதாவது எப்போ நம்ம கண்ணு முழிப்பு வருதோ அப்போ தான் வந்து மார்னிங். ஸோ எனக்கு வந்து 1st ஜான்வரியிலேருந்து தான் பண்ணணும்னு எனக்கு எப்போ பண்ண முடியுதோ, நல்ல காரியத்துக்கு நல்ல நேரம் நமக்கு தேவையில்லை. இந்த நிமிஷம் இந்த செகண்ட் தோணுச்சுன்னா பண்ணிடணும், ஓகே? அந்த ப்ரோகாஸ்டினேஷன் எனக்கு ரொம்ப இருக்குது, ஓகேவா? அதாவது தள்ளி போட்டு நல்ல நேரத்துக்கு வெயிட் பண்ணி அப்பா அது ரொம்ப பெரிய டார்ச்சர். அப்புறம் நமக்கு யூஸ்வலாக இருக்கிற மாம் கில்ட், ஓகே, ஒய்ஃப் கில்ட்டு, நம்ம ஹெல்த்தியாக சமைக்கலை, நம்ம நிறைய ஃபேமிலிக்கு எவ்வளோ பண்ணாலும் அந்த குறைன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த விஷயம் எல்லாம் தான் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு தோன்றார். நியூ இயர் ரெசல்யூஷன் இருக்கட்டும், ஓகே, நியூ இயருன்னு இல்லை, ரெசல்யூஷன் இருக்கட்டும், கரெக்ட் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், நிறைய நான் பெட்டர் ஆகியிருக்கேன், ஓகே? ஆப்வியஸ்லி வருஷம் நமக்கு புது லேர்னிங் இருக்குது, புது எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. ஸோ சில விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. ஆஸ் அ பர்சன், ஒரு பர்சனாலிட்டி
ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து நல்ல நல்ல ஒரு ஸ்டார்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த பர்சனல் அப்ரிசியேஷன், பர்சனல் அந்த அக்னாலஜ்மெண்ட், நம்ம வேலை நம்ம விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு கிரெடிட் கொடுத்தா தானே அந்த செல்ஃப் ஒர்த்துன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை தான் செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். மென்டல் பீஸ் நமக்கு நல்லா இருந்தாக்கா ஃபிசிக்கல் ஹெல்த் ஆட்டோமேட்டிக் நல்லாயிருக்கும். எல்லாமே இன்டர் கனெக்டட். சரி, ஓகே. இந்த சூப் வந்து பண்ண வீடியோ எடுக்க முடியல. டொமேட்டோ சூப் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பசங்க எனக்கு வீட்டில் இருந்தாங்க, சூடாக பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ குட்டி குட்டி கிளிம்ஸஸ் ஸ்னாப்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து கொலாஜ் மாதிரி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் சூப்பராக வீடியோ வரும். எனக்கு வந்து ரொம்ப நிஜமாக பயமாக இருக்குது. என்னன்னா, மேலே இருக்கிற கெஸ்ட் பெட்ரூம் பால்கனியில் அந்த ஊஞ்சல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த குஷன் மேலே புறா முட்டை வச்சிருக்கு. ஏற்கனவே ரொம்ப நாசம் படுத்தி வச்சுருக்காங்க. நம்ம யாரும் போகிறது வரதில்ல, அதுக்கு ஜாலி. ஸோ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வாடகை இருந்தோம் இல்லைங்களா, அங்கே போகும்போதே அந்த கிச்சன் யூட்டிலிட்டியில் புறா ஆல்ரெடி 4 முட்டை வச்சுருந்துச்சு. சரி பாவம் எதுக்குன்னு அதை ஃபுல்லாக பிரசவம் பார்த்து 6 மாதம் ஆச்சு. எனக்கு அவ்வளோ நாள் ஆகுன்னு கூட தெரியாது. புது எக்ஸ்பீரியன்ஸு. பட் அது அவ்வளோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ டேஞ்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னு இப்போ புறாவை பார்த்தாவே பயம் எடுக்குது. அங்கே ஹெல்த்து கெட்டு போச்சு. அந்த கிச்சன் யூட்டிலிட்டி என்னால் 6 மாதம் யூஸ் பண்ண இருந்தது. 10 மாதம் அந்த வீட்டில் 6 மாதம் யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு இந்த வீட்டில் வேணாம், யாரும் கெஸ்ட்டும் தங்க முடியாதுன்னு சொல்லி பாக்யாவை புறாவை கை வைக்காமல் லேசாக ஏற்றபடி அந்த புறா பார்க்குற மாதிரி வாலில் வச்சுட்டு சொன்னேன். பட் எனக்கு பாவம் சுற்றிடக்கூடாதோன்னு அது வேற பயம். நான் பண்ணது ரைட்டாக தப்பாக எனக்கு தெரியல. பட் சிச்சுவேஷன் அப்படி. சரி, ஓகே. ஸோ இதை தான் ஷேர் பண்ணோன்னு சொல்லி நாளைக்கு அம்மா அப்பா வராங்க. நம்ம கசின்ஸ் எல்லாம் வந்து நைட்டு கசின்ஸ் டே அவுட் தங்குறாங்க இங்கே. அண்ட் நியூ இயர் பார்ட்டிக்கும் பிளான் பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த vlogல நம்ம சந்திப்போம், ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். ஹாப்பி வீக்கெண்ட்.